பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்துட்டு வரீங்க, அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய உறவுகள் என்னை சகோதரியாக நினச்சி எனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லி மகிழ்வை தெரிவிக்கிறீங்க. அந்த மகிழ்ச்சி என்றென்றைக்கும் நிலைக்கட்டும், அதற்கு என்னுடைய பிரார்த்தனைகள் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கும். அந்த வகையில் இப்போ சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகள் ஒவ்வொரு பதிவுகளையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். சித்திரை அப்படின்னு சொன்னாலே சித்திரை திருவிழா எல்லோருக்குமே ஞாபகம் வரும். அதுவும் மதுரையில் இருக்கக்கூடியவங்க மிக பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு தமிழ் மாதம்னா அது சித்திரை தான். அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த அற்புத தருணம் காண கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை மக்கள் மட்டும் இல்லாமல் இப்போ உலக மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இந்த அழகிய தினத்தை கொண்டாடக்கூடிய ஒரு பெருவிழாக தான் சித்திரை திருவிழா இருக்குது. ஸோ இந்த சித்திரை திருவிழாவை பற்றி நிறைய பேர் நிறைய தகவல்கள் சொல்லியிருப்பாங்க. அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய தருணம், அவர் அணிந்து வரக்கூடிய ஆடையாக இருக்கட்டும், மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் நடக்கக்கூடிய திருக்கல்யாணமாக இருக்கட்டும், இதில் உறவுகளாக கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும், அங்கு கூடி ஆடி மகிழ்ந்து ஒரு திருவிழா போல எல்லா விதமான உணவுப் பொருட்கள், பண்டங்கள், விளையாட்டு, கேளிக்கைகள், இது எல்லாவற்றையும் கண்டு 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 மதுரையே மெய்சில் இருக்கக்கூடிய வகையில் ஒரு அற்புத நாள் தான் இந்த சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இது வருடந்தோறும் தொடர்ந்து வருடம் தொடர்ந்து இது விமரிசையாக நடந்துக்கிட்டு வரும். வைகையில் தொடர்ந்து வற்றாத நீர் இருப்பதற்கு காரணம் கள்ளழகர் அந்த ஆற்றில் இறங்கக்கூடிய அற்புத தருணம் தான். இதனால தான் வற்றாத நதியாக அங்கே வைகை ஓடுது அப்படின்னு சொல்லி எல்லோருமே சொல்லி பெருமைப்படக்கூடிய ஒரு இடமாகவும் மதுரை மாநகரம் அமைந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த சித்திரை திருவிழா பற்றிய எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான். மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இந்த திருமணத்திற்கு 30 முக்கோடி தேவர்கள் எல்லோருமே வருகை புரிகிறாங்க. ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொருத்தரும் வராங்க. வரக்கூடியவர்களை வயிறார விருந்தளித்து கவனிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அல்லவா. அதனால் மதுரை மக்கள் எல்லோரும் இணைந்து விருந்து வைக்கிறதுக்காக அவ்வளவு உணவுப் பொருட்களை சேர்த்து வைக்கிறாங்களாம். மலைமலையாக உணவுப் பொருட்கள், தின்பண்டங்கள் எல்லாமே குவிஞ்சிருக்கான். எல்லோருமே உணவருந்தியும் உணவு குறையாமல் மலை போல காட்சி தந்துதான். இதை பார்த்த மீனாட்சி அம்மாவுக்கு உணவை இப்படி நம்ம வீண் செய்யலாமா, இவ்வளவு உணவு இருக்கின்றதே, இதையெல்லாம் யாரெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சிவபெருமான் கவலையே பட வேண்டாம், நம்முடைய குண்டோதரர்கள் இருக்காங்க, அவங்களையும் வர வைப்போம் திருமணத்திற்கு அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு விடுறாராம். குண்டோதரர்கள் வந்த உடனே மலை போல தெரிந்த உணவு பனி போல காணப்பட்டுச்சான். குண்டோதரர்கள் அவ்வளோ பெருசாக இருந்தாங்களாம். மனசார வயிறார உணவை சாப்பிட்டாங்களாம். உணவு அருந்தினவங்களுக்கு ரொம்ப தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சான். தாகம் 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 சொன்னவங்களுக்கு குண்டானா தண்ணி கொடுத்தாங்களாம். அந்த குண்டா எல்லாமே அவங்களுக்கு ஒரு சிறு அளவு தண்ணீராக தான் இருந்திருக்கு. தண்ணீர் போதவில்லையாம். தண்ணீர் பற்றலையே அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் உடனடியாக தன் விரலை அழுத்தியதனால் வந்ததுதான் வைகை. அதனால தான் அதற்கு வைகை அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதையும் நமக்காக உண்டு. அதில் இருந்து நீரை அருந்தி தாகம் தீர்த்தது போல ஒரு கதை நமக்கு சொல்லப்படுகின்றது. இது இந்த பக்கம் திருமணம் நடைபெற போகக்கூடிய இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு. சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் திருமணம் அப்படின்னு கேள்விப்பட்டவுடன் தன் தங்கையினுடைய திருமணத்தை காண வேண்டும் அப்படின்றதுக்காக அழகர் மலையிலிருந்து இறங்கி மதுரைக்கு வர பயணம் செய்கின்றார். அந்த பயணம் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு குதிரை பயணமாக கள்ளழகர் அப்படின்ற பெயரில் பயணம் செய்து வருகின்றார். அந்த அழகை பார்க்க அடடா, ஆண் பெண் யாரேனும் மயங்கக்கூடிய அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஆஜானு பாகுவா கள்ளழகர் அப்படியே வலம் வருகின்றார். மதுரையை நோக்கி பயணம் மேற்கொள்கின்றார். திருமணத்தை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருகின்றார். ஆனால் அந்த அழகுல மயங்கி கிறங்கி அவருடைய அருளை பெற வேண்டும் என்று வழியில் வரக்கூடிய பக்தர்கள் எல்லோருமே அவரை சந்திக்கிறாங்க. இடைமறித்து சந்திக்கிறாங்க. பக்தர்களுக்காக உருகக்கூடியவர் தானே அழகர் நாராயணன் பெருமாள். அதனால ஒவ்வொருத்தரையுமே நின்று தரிசித்து விசாரித்து அவங்களுக்கு அருள் பாலித்து பொறுமையாக வருகின்றார். இப்படி அவர் வர 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 அங்கே திருமண விஷயம் நடந்து அவர் கிட்ட நெருங்கும் பொழுது திருமணமே முடிஞ்சிருது. கல்யாணத்தை பார்க்க முடியல. இந்த வருத்தத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, வைகை ஆற்றில் இறங்குகிறார். அவர் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த தருணம் அப்பொழுதுதான் நிகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆற்றில் இறங்கும் பொழுது அலைக்கடல் என திரண்ட மக்கள் சேர்ந்து கோவிந்தா கோவிந்தா என்று கூக்குரல் இடும் பொழுது உள்ளத்திலிருந்து ஒரு உணர்வு வரும். நம் கவலைகள் எல்லாம் மறந்து ஆனந்தத்தில் எல்லோரு கண்களிலிருந்தும் கண்ணீர் வரும். அந்த கண்ணீரோடு கள்ளழகரினுடைய தரிசனம், ஆகா, சொல்ல வார்த்தைகள்
போதவே போதாது. அப்படிப்பட்ட அந்த சித்திரை திருவிழா மதுரைக்கே பெயர் தரக்கூடிய அளவுக்கு இந்த அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த அற்புத தருணம் மிக சிறப்பாக இருக்கும். அதை யாரெல்லாம் தரிசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ தரிசியுங்க. இந்த இறை கதைகள், இந்த இறை விஷயங்கள் எல்லாமே நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் எல்லோரும் ஒன்றுதான், அரியும் சிவனும் ஒன்றுதான். எல்லோரையுமே நம்ம பிரித்து பார்க்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என்றால் அந்த நம்பிக்கையோடு இறைவனை வணங்குங்க. மற்றவர் நம்பிக்கைக்கு மதிப்பும் கொடுக்க வேண்டும். இருவரையும் இணைத்து வழிபடுறதுனால எந்த ஒரு துன்பமும் நேராது. கடவுள்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவாக தான் இருந்துட்டு இருக்காங்க. நமக்குள்ள எதற்கு இந்த பகை, இந்த எண்ணங்கள், தீய எண்ணங்கள் இதெல்லாமே விலக்கி நாமும் உறவு போல இருக்க வேண்டும் என்பதை தான் இறையும் நமக்காக உணர்த்துகின்றது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதேனும் விஷயங்கள் தெரியும், எங்களுக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சொல்லக்கூடியவங்க எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் அதையும் சொல்லுங்கள். அதையுமே தெரிந்து கொள்ள நாங்களும் ஆவலாக காத்துட்ருக்கோம். இந்த பதிவு மகிழ்வான ஒரு பதிவு. உங்களுடைய அன்பை எங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. இது மாதிரி ஒவ்வொரு பதிவிலும் நான் தொடர்ந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.